ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமவா பார்க்கலாம் வாங்க. தமிழ் செல்வி எப்படி நீ 7,000 ரெடி பண்ணுவேன்றாங்க. மொத்தம் 15,000 நீ ரெடி பண்ணிடுவியா அப்படின்றாங்க. அம்மா நம்ம ரெடி பண்ணி தான் ஆகணுன்றாங்க தமிழ். இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம், நம்ம பணத்தை புரட்டுறதெல்லாம்ன்றாங்க. அம்மா தேவையில்லாமல் நீ எதுக்குமே பயப்படாத, நான் தான் இருக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருமா 2 பேர் பாதி பாதி ஷேர் பண்ணி சேர்ந்தா இருந்தால் இந்த ஃபங்க்ஷனை செய்யலாம், இல்லைன்னா வேண்டாமான்றாங்க. தமிழ் என்ன தமிழ், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, அவங்க செய்யிட்டு நம்ம அப்புறம் கூட கொடுத்துக்கலான்ட்டாங்க, அந்த வேலையே வேண்டாமான்ட்டாங்க. நம்ம கஷ்டமோ நஷ்டமோ எப்படினாலும் கஷ்டப்பட்டு அவங்களுக்கான பணத்தை கொடுத்துடணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பணத்தை கொடுக்காம ஃபங்க்ஷனை முடிக்கணும்னு எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் நினைக்கக்கூடாதுன்ட்டு கோமா சொல்லிட்டு போயிடுவாங்க. பாட்டி இருந்துட்டு ஏன்டியும் மகன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கான்றாங்க. என்னமா பண்ணுறது, இந்த விஷயத்தில் மட்டும் தமிழை மாற்றவே முடிய மாட்டேங்குதுன்றாங்க. அவள் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. எனக்கும் அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடுடி பார்த்துக்கலாம், 7,000 தானே புரட்டிடலாம் அப்படின்றாங்க. தமிழ் செல்வி எப்படியாச்சும் 7,000 ரெடி பண்ணி யார்கிட்ட கேட்கறது, கேட்க முடியாது, எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு தான் நம்ம சம்பாதிக்கணுன்றாங்க. சம்பாரிச்சு தான் இதை பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. குழந்தைய வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னுவாங்க. அப்புறம் பார்ட் டைம் ஜாப் போகலாமான்னு பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த காசு நம்மளுக்கு தேவை, அதனால் நம்ம ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இது விஷயமா பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுனால ஹோட்டலில் வேலைக்கு இருக்குது பார்ட் டைம் ஜாபாக. அந்த இடத்துல போய் விசாரிக்கும் போது சேலரியுமே ஓகேவாக தான் இருக்குது அவங்களுக்கு. நம்மளுக்கு எல்லாரும் கிடைச்சா போதும், அதுக்காக ஒரு வாரம் செஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், குழந்தைய தூக்கிட்டு வரலாம்லன்றாங்க. குழந்தைய தூக்கிட்டு செய்ய முடியுமா, சரி குழந்தைய நான் வீட்டில் விட்டு வரேன், ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வேணா அம்மா கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டு வேணா நான் செய்கிறேன்றாங்க. சரி ஓகே குழந்தைய தூக்கிட்டு வந்தே பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னுவாங்க. இதை வீட்டில் பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே பாட்டி அவங்களுடைய தமிழுடைய அம்மாண்ட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. குழந்தைய தூக்கிட்டு வேலைக்கு போறியான்னு சொல்லிட்டு அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.